கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 12 முதல் 21 ஆகிய வசனங்களிலே அத்தி மரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்குள்ள செய்தியை நல்ல ஆழமா கவனிக்கணும். ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல எது முக்கியம் அப்படின்னா கனி உள்ள ஒரு வாழ்க்கை தான் முக்கியம். மிகுந்த கனி கொடுத்தால் பிதா மகிமைப்படுவார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கனி இருக்குமானால் இந்த இரவு நேரம் நமக்கு மிகுந்த சமாதானமா இருக்கும். மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்னைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கையிலே, குடும்பத்துக்குள்ளே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கனி முதல்ல இருக்கணும். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு இயேசு கிறிஸ்து வரும்போது இலைகள்லாம் இருக்கு, தூரத்திலே பார்க்கிறாரு. இது அத்தி மரம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு. அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு? அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ நம்ம லேட்டஸ்டா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பசிச்ச உடனே நம்ம எங்க போவோம்? வீட்டுல இருந்தா வீட்டுல கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கா, ஏதாவது வாங்கி சாப்பிடலாமா, ஏதாவது நமக்கு கிடைக்குமா? ஏன்னா பசி உண்டாயிற்று. பசிச்ச உடனே பக்கத்துல எங்கேயாவது நமக்கு யாராவது சாப்பாடு தருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலா யோசிக்கிறது என்ன. ஒரு வீட்டுல சண்டை எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டுல சாப்பாடு கொடுக்காம போட்டு பாருங்க, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுரும். மனைவி சமையல் செய்ய லேட் ஆயிட்டு அப்படின்னா கணவர் சண்டை போட்டுருவாரு. சில வீட்டுல மாமியாருக்கு கரெக்டா கவனிக்கல அப்படின்னா மாமியார் சண்டை போட்டுருவாங்க. பார்த்தா சின்ன விஷயம்தான், சாப்பாடு விஷயம். அந்த சின்ன விஷயம் ஒரு வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை கிளப்பிடும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த வீடு நல்ல பங்களா, சகல செழிப்பு. மாமியார் மருமகளுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா 2 இட்லி பிரச்சனை. 2 இட்லியே கொடுக்கலையா, அந்த மாமியார் வீட்டு விட்டு போயிட்டு. இன்னொரு வீட்டுல 1 கோடி ரூபாய்க்கு வீடு மட்டும் கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரே ஒரு பையன்தான், மருமக 2 பேரன். அந்த வீட்டுல அந்த மாமியாரை கவனிக்காம ஒரே ஒரு தனி ரூம்ல அந்த மாமியாரே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் பார்த்துச்சு, என் பையனும் பேச மாட்டுக்கான், மருமகளும் பேச மாட்டுக்கான், என் 2 பேரனும் பேச மாட்டுக்கான், எனக்கும் ஒரே பையன்தான், கணவர் இறந்து போயிட்டாரு. இந்த வீட்டுல பேசாம நான் ஒரு நரகம் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருக்க விட நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லா ஜாமானை தூக்கிட்டு மொத்தமா போயிட்டு அந்த தாயார் என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, தம்பி உங்க செய்தி கேட்டேன்,
இன்னைக்கு பேசின சத்தியம் எனக்கு தான், அதனால நான் உங்களுக்கு அடித்தேன். நீங்கள் சொன்னது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க தனியாக இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கனி இல்லை, மருமகளுடைய வாழ்க்கையிலே கனி இல்லை. வீட்டுல ஒரு வயசான பாட்டி இருக்கு, 65 வயசு, பேரனும் பேச மாட்டுக்கான், மருமகளும் பேச மாட்டுக்கான், பையனும் பேச மாட்டுக்கான். ஆனா 1 கோடி ரூபாய் வீடு, வீட்டுல சகல செழிப்பு இருக்கு, சகல செழிப்பு, கார்ல இருந்து எல்லாமே செழிப்பு இருக்கு. ஆனா பெத்த தாயிட்ட பேச மாட்டேங்குது. கணவரோ இல்லை, விதவை. அந்த தாயார் அந்த ரூம்ல அழுது 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 பார்த்து வீட்டு கிளம்பிட்டாங்க. அப்ப சில குடும்பத்திலே கனி இல்லை அப்படின்னா குடும்பத்துல எல்லாருமே தள்ளி போயிருவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இன்னைக்கு உங்க வீட இயேசு கிறிஸ்து பார்க்க வந்தால் உங்க வீட்டுல கனி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பார். இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்க வருவார். நம்ம வீட்டுல நம்ம கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா, இல்ல தாறுமாறான ஒரு வாழ்க்கையா இருக்கா? எல்லாமே இயேசு கிறிஸ்து பார்க்க வருவார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்ம வீடை பார்க்க வந்தா, நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலோ இல்ல நம்ம இருதயத்தை பார்த்தாலோ அவர் முதல்ல எதை பார்ப்பாரு தெரியுமா? ஆவியின் கனி இருக்கா? கனி உள்ள பிள்ளைலாம் வாழ்றாங்களா? இந்த பூமியில நமக்கு ஜீவனை தந்தாரே, எதுக்கு தந்தாரு? சண்டை போடவா, பகையா இருக்கவா, விரோதமா இருக்கவா, எரிச்சலா வாழவா, கோபமா வாழவா, அசுத்தமா வாழவா, இச்சையில விழவா, இல்ல அடுத்த சொத்தை கொள்ளையடிக்கவா, இஷ்டம் போல வாழவா, கீழ்ப்படியாம வாழவா, இல்ல கத்தரை விட்டு தள்ளி போவா? கிடையாது. நம்ம வாழ்ற காலமே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கனி கொடுக்கிற பிள்ளைலாம் மாறணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல கனியவே காணும், கசப்பான கனிதான் இருக்கு. மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னா கொடுக்கணும், அவ்வளவுதான். வசனத்துக்கு கீழ்படிதான் நமக்கு தேவை. இஷ்டம் போல கடைசி காலத்துல போதிப்பாங்க, அவங்க ஒரு பக்கம் போதிப்பாங்க, துணிகரமா வாழ்றதுக்கு போதிப்பாங்க, எப்படினாலும் வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் சொல்லி போதிப்பாங்க. பைபிள் அப்படிலாம் எழுதப்படலை. இப்படிதான் வாழணும், கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், சட்டம். தேவனோட வார்த்தை கீழ்படிந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். துணிகரமா போதிக்கிறாங்களா, 2ஆம் மரணமாகி அக்னி கடல் காத்திருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளும் மனம் திரும்பி ஏற்ற கனிகளை கொடுத்தா ஆசீர்வாதம். இல்ல நான் கனியை கொடுக்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் கிருபையின் காலத்துல வாழ்றேன், நான் இஷ்டம் போல வாழ்வேன், நான் விசுவாசத்தா போதும் சொல்லியிருக்காங்க, சிலுவை நோக்கி பார்த்தா போதும் சொல்லியிருக்காங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு. அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். கனி இல்லாத அத்தி மரத்தை சபித்தார். கனி இல்லாத அத்தி மரத்தை சபித்தார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பாக தேவன் எதை எதிர்பார்ப்பாரு? ஆவியின் கனி இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிறைய வீட்டுல அன்பை மட்டும் காணும். அன்பு இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அந்த வீட்டுல அன்பு மட்டும் இருக்காது, சண்டை மட்டும் இருக்கும். இன்னொரு வீட்டுல அன்பு இருக்காது, கோபம் மட்டும் இருக்கும். இன்னொரு வீட்டுல அன்பு இருக்காது, இச்சை மட்டும் இருக்கும். இன்னொரு வீட்டுல அன்பு இருக்காது, பெருமை மட்டும் இருக்கும். இன்னொரு வீட்டுல அன்பு இருக்காது, மாம்சத்தின் கிரியை மட்டும் இருக்கும். இன்னொரு வீட்டுல அன்பு இருக்காது, வேசித்தனம், காம விகாரம், விபச்சாரம் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கும். இன்னொரு வீட்டுல அன்பு இருக்காது, ஒரே மதுபானத்துல இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்துல இருப்பாங்க, போதை அடிமையில இருப்பாங்க, களியாட்டுல இருப்பாங்க. அங்கெல்லாம் அன்பே இருக்காது.
இன்னொரு குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்காது, ஆனா விக்கிரகாராதனையில இருப்பாங்க. பொருளாசை என்னும் விக்கிரகாராதனை. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தேவனுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா உலகத்துல உள்ள எல்லா காரியத்துக்கும் முதலிடம் கொடுப்பாங்க. செல்போனுக்கு முதலிடம் கொடுப்பாங்க, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் முதலிடம் கொடுப்பாங்க. தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமா? இது சில வீட்டுக்குள்ள காணப்படும். சில வீட்டுல பிள்ளி சூன்யம் பண்ணி அந்த வீட்டுல பார்த்தா ஏகப்பட்ட பொல்லாத ஆவியில் சுத்திட்டு இருக்கும். அந்த வீட்டுல பார்த்தா அன்பே இருக்காது. சில வீட்டுல வைராக்கியத்துல வாழ்வாங்க. பெத்த தாயிட்டையும் பேச மாட்டாங்க, கட்டின புருஷன்டையும் பேச மாட்டாங்க, கட்டின மனைவிட்டையும் பேச மாட்டாங்க, மாமியார்ட்டையும் பேச மாட்டாங்க, பக்கத்து வீட்லயும் பேச மாட்டாங்க, சொந்தக்காரன்டையும் பேச மாட்டாங்க. எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு நான் மட்டும் நல்லவன், நான் மட்டும் நல்லவன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, தன்னைத்தான் அந்த பிரச்சனை வச்சுக்கிட்டாங்க. ஒரு வீட்டுல அன்பு இல்லாமல் பகையோ வைராக்கியமோ விரோதமோ இதெல்லாம் உள்ள கிடந்துச்சு, கோபமோ சண்டையோ பிரிவினையோ உள்ள கிடந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல அன்பு இருக்கு. இப்ப நிறைய குடும்பத்துல பிரிவினை. புருஷன் வேண்டாம் மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம் மனைவி வேண்டாம். சில வீட்டுல அம்மா அப்பா வேண்டாம், மாமியார் மாமனார் வேண்டாம், வேண்டாம் 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 வேண்டாம், நான் மட்டும் நான் மட்டும், என் குடும்பம் மட்டும், தான் மட்டும். அன்பு கூற முடியலை. அன்பு கூர்ந்தால் தேவன் கூட இருப்பார். அன்பு கூறாமல் இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பிரிவினை, அப்புறம் மார்க்க பேதங்கள், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பொறாமைகள். வீட்டில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, இன்னொரு ஃபேமிலி பார்த்தா பிஸ்னஸ்ல இருப்பாங்க, இன்னொரு ஃபேமிலி பார்த்தா விவசாயத்தில் இருப்பாங்க, இன்னொரு குடும்பம் பார்த்தா பல விதமான பிரச்சனையிலே சாபத்துக்குள்ளேயும் அக்கிரமத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் விழுந்து போய் கிடப்பாங்க. 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும், ஆனா மற்ற குடும்பம் பார்த்தா பொறாம விட்டுட்டு இருக்கும். அங்க அன்பு இருக்காது. கொலைகள். கொலைகள் என்ன? அன்பு கூறனாலே கொலை பாதம். அவர் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் உள்ள வந்துடும். வெறிகள். வெறித்தனமா இருப்பாங்க. வெறித்தனமா இருந்தாச்சுனாலே அங்க சுகர் பிரஷர்லாம் கூடிரும். ஏன்னா நிம்மதியே இருக்காது. வெறி. நான் எப்படி மன்னிக்க முடியும் அப்படிம்பாங்க, நான் எப்படி செய்ய முடியும் அப்படிம்பாங்க. லாஸ்ட் பார்த்தா அன்பு இருக்காது. அன்பு இல்லைன்னா ஐயோ. அப்ப தேவன் ஒரு குடும்பத்தை பார்க்க வரும்போது முதல்ல எதை பார்ப்பார் அப்படின்னா, களியாட்டுல இருக்கானா, எப்ப பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கானா, ஆன்லைன்ல போய் பணம் கட்டி கேம் விளையாடுறது, வேற வேற ஆப்ல போய் கேம் விளையாடுறது, வீட்டுல சின்ன பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா கேம் விளையாட ஆப் ஏத்தி கொடுக்குறாங்க, செல்போன்ல இல்ல லேப்டாப்ல இல்ல டேப்ல, இதுல போய் நீ கேம் விளையாடு, இதுல போய் கேம் விளையாடு. வீட்டுல ஒரு ரூம் செட் பண்ணி கொடுக்குறாங்க கேம் விளையாடுறது. பையன் வெளியில போகணும், யாரையும் பார்க்க கூடாது, வீட்டுல ஆன்லைன்ல உட்காந்து கேம் விளையாடுறது, பணம் கட்டி கேம் விளையாடுறது. அங்க எப்படி அன்பு இருக்கும்? களியாட்டு இருக்கிற இடத்துல எப்படி அன்பு இருக்கும்? இதெல்லாம் யாரு செய்யறாங்களோ இப்படிப்பட்டவைகளை செய்யறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப இதெல்லாம் தண்டனையில ஓடிட்டு இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பா வாழணும் அப்படின்னா, அன்பு. ஆவின் கனியும் முதல்ல அன்புல ஸ்டார்ட் ஆகும். அன்பு இருந்தா சந்தோஷம் இருக்கும், அன்பு இருந்தா சமாதானம் இருக்கும், அன்பு இருந்தா நீடிய பொறுமை இருக்கும், அன்பு இருந்தா தயவு இருக்கும், அன்பு இருந்தா நற்குணம் இருக்கும், அன்பு இருந்தா விசுவாசம் இருக்கும், அன்பு இருந்தா சாந்தம் இருக்கும், அன்பு இருந்தா இச்சை அடக்கம் இருக்கும். இச்சை பிளஸ் அடக்கம். இச்சையை அடக்கிடுவாங்க, அதான் இச்சை அடக்கம். அப்ப ஆவிக்குரிய ஒரு கனியில இச்சை பிளஸ் அடக்கம். இச்சை அடக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அன்பின் கனி இருக்குன்னு அர்த்தம். இச்சையை அடக்கல அப்படின்னா அவங்க விபச்சார பாவத்துக்குள்ளயோ வேசித்தனத்துக்குள்ளயோ அசுத்தத்துக்குள்ளயோ அருவருப்புக்குள்ளயோ மோக இச்சைக்குள்ளயோ துர் இச்சைக்குள்ளயோ காம விகாரத்துக்குள்ளயோ ஏதோ ஒரு பாவத்திலே அசுத்தத்திலே அருவருப்புல கிடப்பாங்க, தீட்டுல கிடப்பாங்க. அப்ப தேவன் ஒரு குடும்பத்தை பார்க்க வரும்போது எதை பார்க்கிறார் அப்படின்னா, என் பிள்ளைகளு கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா? அப்பொழுது இலைகள் உள்ள அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். ஏதாகிலும். ஒரு வீட்டுல சண்டை நடக்குப்பா, என்ன செய்யணும்? சரிப்பா, இனிமேல் நான் உட கோவப்பட்டு பேச மாட்டேன், நம்ம சமாதானமா வாழ்வோம், நம்ம சந்தோஷமா வாழ்வோம், நம்மளாம் சர்ச்சைக்கு போற பிள்ளைகள், நம்மளாம் சண்டை போடக்கூடாது, நம்மளாம் விட்டு கொடுத்து போகணும், நம்மளாம் மன்னிக்கணும்,
நமக்குலாம் அந்த சுபாவம் வேணும்ப்பா. நம்ம இறங்கி போயிடும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துல பேசி தீர்மானம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு அவ அப்படி பண்ணிவிட்டா நானும் அப்படி பண்ணுவேன், அவன் சண்டை போட்டா நானும் சண்டை போடுவேன், எப்ப பார்த்தாலும் இஷ்டம் போல சண்டை தான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும், தூரத்திலே பார்த்துட்டாரு, அத்தி மரம் தான், அதுல இலை இருக்கு, இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து தூரத்துல இருந்தே பார்த்துருவாரு, தூரத்திலே பார்த்துருவாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? சகையனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு வந்துச்சு, காரணம் என்ன? மனம் திரும்புறாரு. யார்ட்டையா வாங்கியாச்சுன்னா நான் 4 மடங்கு திருப்பி கொடுத்துருவேன். அப்படியே நேரா சாஷ்டாங்கமா அர்ப்பணிச்சிட்டாரு. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில கனி விளையணும் அப்படின்னா, என்கிட்ட இந்த பாவம் இருக்குப்பா, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த அருவருப்பான பாவம் எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தமான பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பொல்லாத காரியம் எனக்கு வேண்டாம். சில குடும்பத்துல லஞ்சம் வாங்கி, லஞ்சம் கொடுத்து, கொள்ளையடிச்சு, திருடி, சம்பாதிச்சு, பொய் பேசி, களவு பண்ணி, இதெல்லாம் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த வீட்டுல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாதுல்ல. இயேசு கிறிஸ்து தூரத்திலே அத்திமரத்தை கண்டு, இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ, ஏதாவது ஒரு பழம் இருக்குமா, ஏதாவது ஒரு பழம் இருக்குமா? ஆவிக்குரிய கனி 9 கனி இருக்கு, ஏதாகிலும் ஒரு கனி இருக்குமா? அன்பு இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? நீடிய பொறுமையோடு வாழ்றாங்களா? ஒரு குடும்பம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு பிரியமானபடி எப்படி இருக்கு? விசுவாசம் இருக்கா? நற்குணம் இருக்கா? சாந்தம் இருக்கா? இச்சை அடக்கம் இருக்கா? இதெல்லாம் யாரு பாப்பா? இயேசு கிறிஸ்து பாப்பார். தயவு இருக்கா? இன்னைக்கு நிறைய வீட்டுல நிறைய கனியை காணும். இந்த இரவு நேரத்துல செய்தி என்னன்னா, ஒரு வேதனையான காரியம் என்ன அப்படின்னா, நிறைய வீட்டுல கனியை காணும். கனி இல்லாத அத்தி மரமா இருக்கு. அது ஒரு வேதனையான காரியம். சில குடும்பத்துல இந்த வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். கனி இல்லப்பா, சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு மனுஷனை ஏமாத்திக்கிட்டு எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது போய் பேச பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது நான் நல்லா இருக்கணும். இப்ப அந்த மைண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்து பயம் எங்கே? கர்த்தரை குறித்து பயம் எங்கே? கனி இல்லாத ஒரு அத்தி மரத்துக்கு நடந்தது என்ன? நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் பாப்பாரு, தேவன் பாப்பார். ஒரு மனுஷன் பார்க்கலப்பா, தேவன் பாப்பார். இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்னா பார்க்க வந்தார். பார்க்க வந்தார். நல்ல இலைகள்லாம் இருக்குப்பா, ஏதாவது ஒரு அத்திப்பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தார். அத்தி போல காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேற ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்குள்ளே கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்வார் அப்படின்னா, இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம்
ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது கிடக்கும். நம்மளை உருவாக்குன தேவன் நம்மளை பார்க்க வரும்போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவியின் கனி இருக்கணும். அவர் எப்ப பார்க்க வருவாரு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி கூட உங்க வீட்டுக்கு வருவாரு, எப்பனாலும் வருவாரு. அவர் உங்களை உருவாக்கி இருக்காரு, அவர் உங்களை பார்க்க வருவாரு. பார்க்க வரும்போது கனி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் செழிப்பே இருக்காது. மறுநாளில் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். சீசர்கள் பார்க்கிறாங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது, மறுபடியும் அடுத்த நாள் காலையில அதே வழியில போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப சீசர்கள் எல்லாரும் கூட போறாங்க. அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். யாரு கண்டார்கள்? சீசர்கள் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சு. என்ன புறப்பட்டுச்சு? இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவார் என்றார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் மறுநாள். அப்படின்னா அந்த மறுநாள்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே சவுல் தாவீது, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. 12 மணிக்குள்ள மனம் திரும்பிடணும். 12 மணிக்குள்ள மனம் திரும்பியாச்சு அப்படின்னா விட்டுருவாரு. பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிறது. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு என்று எழுதப்பட்டு, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. இன்னைக்கு இரவு நேரத்துல யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கறீங்களோ, 12 மணிக்குள்ள மனம் திரும்பியாச்சு அப்படின்னா கண்டிப்பா குடும்ப ஆசீர்வாதம். பிரதர், 10 வருஷமா நாங்க மன்னிக்காம இருக்கோம், இந்த செய்தி கேட்டா நாங்க மன்னிக்க போறோம், நாங்க அப்படியே தான் இருப்போம், வீம்பு வைராக்கியம் கசப்பு எரிச்சல்லாம் உள்ள கிடக்கா. இந்த இரவு நேரத்துல மனம் திரும்பியாச்சு அப்படின்னா கர்த்தருடைய வருகையிலையும் நம்ம காணப்பட முடியும். அதே நேரத்துல தேவன் நம்ம குடும்பத்தை மனம் திரும்பும் போதுதான் ஆசீர்வதிப்பார். மனம் திரும்ப மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன்னு சொல்லி ஏதாவது ஒரு குடும்பத்திலே இதயத்துக்குள்ளே தீர்மானம் எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தால், வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்பாத பட்சத்திலே மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்து இறங்கிற்று. இது பைபிள் ரெக்கார்டு. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். வேரோட பட்டு போயிட்டான்பா. அத்திமரம் இருந்துச்சு, ஆனா அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது வேறே இல்லையா. வாழ்க்கை ட்ரையான வாழ்க்கையா மாறிட்டு, காஞ்சி போன ஒரு வாழ்க்கையா மாறிட்டு. அதுக்கு முந்தின நாள் பச்சையா இருந்துச்சு, இலைகள்லாம் பச்சையா இருந்துச்சு. ஆனா இயேசு வந்து பார்த்த போது கனி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுல்ல அந்த அத்திமரம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட 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 பட்டு போயிற்று. பட்டு போயிருக்கு. கண்டார்கள். பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்போது கனி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அவர் பாப்பாரு, எல்லா வீட்டுக்கும் வருவாரு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்க, எல்லா வீட்டுக்கும் இயேசு கிறிஸ்து வருவார். உங்களை உருவாக்குன என் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வருவார். இந்த இரவு நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் இந்த இரவு நேரத்தில் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும். இல்ல பிரதர், நான் மன்னிக்க மாட்டேன், நான் எரிச்சலோட தான் இருப்பேன், நான் கசப்போட தான் இருப்பேன், நான் வைராக்கியத்தோட தான் இருப்பேன் அப்படின்னா மறுநாள் காலையிலே, அடுத்த நாள் காலையிலே சீசர்கள் கண்டார்கள். அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிற்று என்று கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். பட்டு போன வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசீர்வாதமே இருக்காது. கனி இருந்தால் ஆசீர்வாதம், கனி இல்லைன்னா சாபத்துக்குள்ள கிடப்பாங்க.
ஆசீர்வாதம் இல்லாத சூழல் இருப்பாங்க. ஆவிக்குரிய 9 கனி ஒரு குடும்பத்துல இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம். மாம்சத்தினுடைய கிரியைகள் 17 கேரக்டர், அந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 23 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கு. கனி உள்ள வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் மாம்சத்தினுடைய கிரியைகள் எதில் அகப்பட்டிருப்பான், ரெண்டுமே எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பான செய்தி. இந்த இரவு நேரத்திலே இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, என் பிள்ளை மனம் திரும்பிட்டா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த இரவணத்துல செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நான் 10 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், நான் 40 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், நான் சர்ச்சிலே தான் கிடக்குறேன், நான் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்றேன், எப்ப பார்த்தாலும் நான் ஜெபம் பண்றேன், எல்லாம் சரிதான். தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல வரும்போது செக் பண்ண வருவார். கனி இருக்கா செக் பண்ண வருவார். ஒருவேளை கனி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா மறுநாளிலே காலையிலே, இப்ப இன்னைக்கு ராத்திரி செய்தி கேட்கிறோம்னா நாளைக்கு காலையிலே, மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். மாமியார்கிட்ட பேச முடியாம இருக்கா, வைராக்கியம் இருக்கா, பகை இருக்கா, கசப்பு இருக்கா, எரிச்சல் இருக்கா, போன் போட்டு மாமியார்கிட்ட பேசுங்க. மருமகள்கிட்ட பேசாம இருக்கிறீங்களா? மருமகளை பார்த்து அற்பமா இருக்கா, மருமகள்கிட்ட போன் அடிச்சு பேசுங்க. புருஷன்கிட்ட பேசாம இருக்கிறீங்களா, போன் அடிச்சு பேசிருங்க. மனைவிட்ட பேசாம இருக்கிறீங்களா, போன் அடிச்சு பேசிருங்க. பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம இருக்கிறீங்களா, போன் அடிச்சு பேசிருங்க. இதயத்துக்குள்ள யாருக்கு மேலேயே கசப்பு இருக்கா, வைராக்கியம் இருக்கா, எரிச்சல் இருக்கா, கோபம் இருக்கா, இந்த இரவு நேரத்துல மனம் திரும்பிருங்க. இல்ல பிரதர் நாங்க மனம் திரும்ப மாட்டோம் என்று அடம்பிடித்தால், வைராக்கியமா இருந்தால், இதயத்துக்குள்ள கசப்பு வைத்திருந்தால், தீட்டா இருந்தால், மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே, மறுநாள் காலையிலே அத்திமரம் வேரோடு 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 பற்று போயிற்று. பற்று போன ஒரு வாழ்க்கை வேணுமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பட்டு போயிட்டு, அவ்வளவுதான், பட்டே போயிட்டு. அத்திமரம் வேறு பட்டு போயிட்டான். வேறு நல்லா இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். வேறு பட்டு போயிட்டு அப்படின்னா கனியே இருக்காது. ஒரு மரத்துல வேறு தான் முக்கியம். வேறு பட்டு போயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் மரம் எப்படி வளரும், அதுக்கப்புறம் எப்படி கனி இருக்கும்? அதுக்கு பேர் தான் சாபம். ஒரு குடும்பம் 30 வயசாயிட்டு, 40 வயசாயிட்டு, 50 வயசாயிட்டு, 60 வயசாயிட்டு, 15 வயசு, 20 வயசு, 25 வயசு, ஆனா கீழ்படுகிறதும் கிடையாது, கனி கொடுக்கறதும் கிடையாது, இஷ்டம் போல தாறுமாறா வாழ்றது. இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள பார்க்கும்போது கனி இல்லைன்னா அடுத்த நிமிஷம் எச்சரிப்பு தான், அது தண்டனை தான். கீழ்படியாத குடும்பத்துக்குள்ள என்னோட உக்கர கோபம் வெளிப்பட்டு. ஏன்னா பாவின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் 12 மணிக்குள்ள பார்ப்பாரு. பார்க்கும்போது மனம் திரும்பியாச்சு அப்படின்னா, என்னோட சத்தத்துக்கு கீழ்படி செஞ்சாச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். இல்ல பிரதர் நாங்க கீழ்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்தால், மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இதுதான் பைபிளுடைய சத்தியம். அதனால கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. எச்சரிப்பு வரும்போது பெற்றுக்கொண்டு மனம் திரும்பியாச்சு அப்படின்னா நித்திய ஜீவன். தாழ்த்தணும். நான் ஒண்ணுமே இல்லப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்க, நீ மன்னிங்கப்பா, எனக்குள்ள பகை இருக்கு, எனக்குள்ள வைராக்கியம் இருக்கு, எனக்குள்ள கசப்பு இருக்கு, எடுத்து போட்டுங்கப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க இதயத்துல வர்றதுக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா. அது லட்சமா இருக்கலாம், கோடியா இருக்கலாம், பல கோடியா கூட இருக்கலாம், வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தாதான்ப்பா அந்த குடும்பம் ஆசீர்வாதம், செழிப்பு, கனி உள்ள வாழ்க்கை. அதான் நமக்கு வேணும். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. கடிந்து கொள்கிற ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம். கடிந்து கொள்ளும் செய்தியில கேட்டாங்கப்பா, இவ்வளவு கடினமான சில காரியங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கறாங்கப்பா. அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த பாவமா இருந்தாலும்
மன்னித்து கனி கொடுக்க என் தேவன் அழைக்கிறீங்க. இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் எச்சரிப்பு செய்தியோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நைட் நேரத்தில் வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அப்படிடும். நைட் ஷிஃப்ட்ல குடும்பத்துக்கு சகலமான பாதுகாப்பு தாங்க. காலை வேளையில வெளியில புறப்படுவானாங்க, அப்பா இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். நைட் ஷிஃப்ட்ல இருக்க குடும்பத்துக்கு முன்னும் பின்னுமா தேவதூதன் பாட்டி எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கற்பத்தின் ஜூபினா கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியத்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. மனம் திரும்ப அழைக்கிறீங்க, எச்சரிப்போடு பேசுறீங்க, நன்றி. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. யாரெல்லாம் இணைந்துக்கணும் எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனம் எல்லாவற்றையும் விளைக்குங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பு கத்த கிருபை செய்யுங்க. கடன் பிரச்சனை, மன அழுத்தம், பாரம், கண்ணீர், வேதனை, துக்கத்தோட குடும்பத்தை கத்தர் மீட்டெடுங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில பலவிதமான நோய்களோடு யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணமா ஆசீர்வதிக்கப்பட்டும், பரிபூரணமான விடுதலை தாங்க, பரிபூரணமான ஆரோக்கியம் தாங்க, பரிபூரணமான சுகம் தாங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அப்படிங்கிறோம். எல்லாருடைய தேவைகளுக்கு கத்த சந்திங்க. நாளைக்குள்ள நாட்களை கத்தர் பொருட்படுத்துங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றித்தாங்க. கத்தர் பொருட்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம்ப்பா. தேவன் அருளி அப்ப மினிசாலே உங்களுடைய கரத்துல விடும். அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். கத்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதுக்கு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.